ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன், அதுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸாம்பிளோட. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுவீங்க. ஏன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான் அந்த நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட மீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நேம்லேயே இருக்க பாருங்கள் நெஸ்டட் அப்படின்னு. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா நீங்கள் எத்தனை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் வச்சுட்டே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஸ்விட்சுக்குள்ளே இன்னொரு ஸ்விட்ச் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்விட்ச் CH1 அப்படின்னு சொல்லி வாங்குற அந்த இன்புட் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்விட்சை நம்ம வந்து நேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா CH2ன்னு ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இன்னர் ஸ்விட்ச்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நீங்கள் இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெளியில் உள்ள ஸ்விட்சையும் உள்ளே உள்ள ஸ்விட்சையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம எப்படி வந்து கூப்பிடுவோம் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் பண்ணிக்கிட்டே போகலாம். அது உங்கள் விஷயம் பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து வச்சோன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் என்ன ஒன்று இந்த மாதிரி நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதில் இப்போது ஒரு ஸ்விட்ச் அவுட்டர் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நான் கேஸ் எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்போ பர்டிகுலராக ஏதோ ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறப்ப அந்த கேஸ் நடந்து முடிஞ்சோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஸ்விட்சை வந்து நான் இன்னர் ஸ்விட்சை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்டர் ஸ்விட்சு. ஸோ CH1 அப்படிங்கிற இன்புட்டை வாங்குது. ஸோ கேஸ் A கேஸ் B அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்விட்ச் கேஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா this A is part of outer switch அப்படின்னு சொல்லி printf ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் இங்கேயே பிரேக் கொடுக்கல. யூஸ்வலாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எழுதிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எழுதி டெர்மினேட் பண்ணி அடுத்த கேஸுக்கு போவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேயே நீங்கள் பிரேக்கை வந்து போடாமல் நெக்ஸ்ட் எந்த இன்னர் ஸ்விட்சை நீங்கள் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு பிரேக் போங்க. இந்த பிரேக் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கேஸ் A இருக்கு இல்லையா, ஸோ இதோட பிரேக் தான் இது. ஸோ இந்த ஃபர்தராக இந்த ஸ்விட்சுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணேன் மறுபடியும் கேஸ் A கேஸ் B அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்விட்சுக்குள்ளே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் மெயினாக வச்சுக்கணும். நீங்கள் சப்போஸ் எப்பவும் போல் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது எழுதிட்டு இங்கே நீங்கள் பிரேக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இன்னர் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து உங்களுக்கு என்ன கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சின்டாக்ஸில் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே கோடு தான் நான் இங்கேயும் வந்து உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் யூசர்ட்டு வந்து இன்புட்டு வந்து 2 வேல்யூஸ் வந்து வாங்கிக்கிறேன். அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து A or B அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அது நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A or கேபிட்டல் Bன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்மால் A ஸ்மால் Bன்னு கொடுத்தா அவுட்புட் வந்து உங்களுக்கு வராது, தப்பாக தான் வரும். ஸோ அதனால் நான் printfல என்ன கொடுத்துருங்க பாருங்கள், என்டர் A கேபிட்டல் A or என்டர் கேபிட்டல் B என்ட்ரு பண்ணுங்கள். 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக யூசர் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்தோடனே 2 டைம் என்ட்ரு பண்ணுவாங்க, ஏயோ பிஏயோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ 2 வேல்யூ என்ட்ரு பண்ணாங்கன்னா 2மே வாங்குறதுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஏயும் பியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் கிடையாது, கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் 2 வேரியபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன், CH1 CH2 அப்படின்னு. ஸோ அவங்க யூசர் என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த 2 வேல்யூஸே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 கேரக்டர்ஸுமே 2 இந்த கேரக்டர் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கேனஃபில் இங்கே வந்து %C வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டரை நம்ம யூசர் வந்து கெட் பண்ணுறதுனால. ஓகே, இப்போ யூசர் என்ட்ரு பண்ண வேல்யூஸ் CH1 CH2 அப்படின்னு சொல்லி 2லேயுமே இருக்கும். நான் இங்கே சின்டாக்ஸில் காமிச்ச அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டர் ஸ்விட்சில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க இல்லையா CH1 ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணாங்களோ அந்த கேரக்டர் தான் இங்கே இருக்கும். சப்போஸ் அவங்க A என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் A அப்படிங்கிறது இங்கே வந்து நமக்கு உங்களுக்கு வந்து இதுவாகி கேஸ் A இருக்கு இல்லையா, ஸோ இந்த A வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆகி எனக்கு என்ன பண்ணணும்னா this A is part of outer switch அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் இல்லை. ஸோ பிரேக் இல்லாதப்போ எனக்கு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இன்னர் ஸ்விட்ச் இருக்குது. அதாவது அவுட்டர் ஸ்விட்சுக்குள்ளேயும் ஒரு கேஸ் ரன் ஆகிருக்கு, அந்த கேஸுக்குள்ளே ஒரு இன்னர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ அது எனக்கு என்ன CH2 வாங்குது. CH2னா எடுத்து செகண்டாக ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணாங்க இல்லையா கேரக்டர் BI AO ஏதோ ஒன்று. ஸோ அதை வந்து எனக்கு என்ன கெட் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏன் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து
பிரிண்ட் பண்ணும், இல்லை பின்னு இருந்துச்சுன்னா செகண்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணும். இங்கே வந்து பாருங்கள், நான் இதுக்குள்ளே 2 கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேஸுக்கு மட்டும் நான் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் கேஸுக்கு பிரேக் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், யூஸ் பண்ணனாலும் ஒன்று தான். ஏன்னா வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே எந்த கேஸஸுமே இல்லை. சப்போஸ் கீழே கேசி கேஸ்டி நீங்கள் உள்ளே கொடுத்துருந்தா மட்டும் தான் இங்கே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வந்து அன்னெசரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னர் ஸ்விட்சுக்குள்ளே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கேஸையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே நான் பிரேக் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து சப்போஸ் இங்கே ஃபஸ்ட்டு என்டர் பண்ண அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அவுட்டர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கோடை வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு நான் பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணி காட்டுறேன். அப்போவே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ எப்படி வந்து ரன் ஆகிருக்கு நான் சொன்னது உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நல்லா புரியறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் வந்து பாருங்கள், என்டர் ஏ ஆர் பி 2 டைம்ஸ்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் ஏ ஒரு டைமும் கேபிட்டல் பி இன்னொரு டைமும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்டர் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து திஸ் ஏ இஸ் பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே கேபிட்டல் ஏன்னு என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திஸ் ஏ இஸ் பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்விட்ச் இருக்குல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம CH2 செகண்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது கேபிட்டல் பி. ஸோ கேபிட்டல் பின்னு எனக்கு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கேஸை பார்க்கும். ஸோ ஏயா இது இல்லை மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸுக்கு வரும். ஸோ பியா இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா திஸ் பி இஸ் பார்ட் ஆஃப் இன்னர் ஸ்விட்ச் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பி இஸ் பார்ட் ஆஃப் இன்னர் ஸ்விட்ச். நான் வந்து /n அப்படிங்கிற அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்காதனால எனக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணல. நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க, இது ஜஸ்ட் கண்டினியூஸாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கேஸ் பி பிரிண்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதான் கேஸ் ஏ வந்து எனக்கு பிரேக் ஆகும். பிரேக் ஆகி அவுட்டர் ஸ்விட்சை விட்டே வெளியே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து இதை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவுட்புட் வர்றதை காமிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக வந்து நான் பி அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதுக்கு கொடுக்குறேன், செகண்ட் இதுக்கும் பி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பி இஸ் பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்விட்ச் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேரக்டர் வந்து செக் பண்ணும் ஏயா பியான்னு. ஸோ போன டைம் நம்ம ஏ என்டர் பண்ணனால இதுக்குள்ளே போயிட்டு இந்த இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. நான் இப்போ பின்னு என்டர் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன பண்ணால் இந்த கேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு, இந்த லேபிளும் மேட்ச் ஆகுதா, இல்லை மேட்ச் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் இந்த பிரேக் எங்கே இருக்குது, இங்கே. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது. ஸோ பி இந்த பியோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா மேட்ச் ஆகுது. ஸோ என்னது திஸ் பி இஸ் பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்விட்ச் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கோம், பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணிடுறோம், அந்த அவுட்டர் ஸ்விட்சை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த இன்புட்ஸுமே ஃபர்தராக அதுக்கு ஒரு இன்னர் ஸ்விட்ச் நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு அது வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ இதே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து மறுபடியும் ரன் பண்ணி இன்னொரு டிஃப்ரெண்ட்டானது காட்டுறேன். ஸோ ஏ கொடுத்து அப்போவுமே பி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நான் ஏயும் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா எனக்கு என்ன பண்ணும், திஸ் ஏ இஸ் பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்விட்ச்ங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு திஸ் ஏ இஸ் பார்ட் ஆஃப் இன்னர் ஸ்விட்ச் அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்து எப்படி கரெக்டாக அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்ட் அண்ட் ரன் கொடுத்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ இன்னொரு இது நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணி காட்டுறேன்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து என்ன கேட்குது, என்டர் ஏ ஆர் கேபிட்டல் பி 2 டைம்ஸ்னு கேட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து கேபிட்டல் ஏன்னு என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக தவிர நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது, எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ்லாம் வராது. நீங்கள் எதுவுமே வந்து தப்பாக அவங்க கேட்டதை நீங்கள் என்டர் பண்ணாதனால உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே போய் எந்த கேஸுமே ரன் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜ் வந்து எப்போவுமே கேஸ் சென்சிட்டிவ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா இங்கே நம்ம கெட் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்ஸ் இப்படி கொடுக்கறதுனால ஸோ இது எந்த கேஸஸோடையுமே மேட்ச் ஆகாது. ஸோ மேட்ச் ஆகாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போய் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன வந்து அவுட்புட்டில் வந்து எதையுமே வந்து பிரிண்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஸோ என்ன கேட்குறாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஒரு கேபிட்டல் பி தானே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது தான் நம்ம கொடுக்கணும். நம்ம மாற்றி லோயர் கேஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வராமல் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நல்லாவே சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம EduTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.